நான் சத்யன், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக்டர் ராஜேஷ் என்னோட மூத்த சகோதரர். அவர் சகலமும் தெரிஞ்சவர் தான். மருத்துவத்திலிருந்து இலக்கியத்திலிருந்து எல்லாத்தையும் படித்து வைத்திருப்பார். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை, அட்வைஸ் பண்ணுற விதம் எல்லாமே உண்டு. நல்லதுன்னா அதை 100 பேருக்கு போய் சொல்லிடுவார். அந்த மாதிரி கேரக்டர் அவர். அப்படி இருக்கிறவர் தன்னுடைய உடம்பையும் அவர் நல்லபடியாக கவனிச்சு கொண்டு தான் இருந்தார். என்னமோ நேரமோ காலமோ ஒன்றும் தெரியல. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு திடீர்னு அட்டாக் மாதிரி வந்து கோயம்புத்தூரில் 1 மாதம் அட்மிட் ஆகி பைபாஸ் பண்ணார். அதுக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக இருந்தார். இருந்தாலும் இப்போ ஒரு 6 மாதமாக ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தார். ரெகுலராக வாக்கிங் போவார், மெடிசன்ஸ் எல்லாம் தரும், எல்லா சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். ஆனால் என்னென்னு தெரியல, ஒரு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக என்னெல்லாம் விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். மகன்கிட்டலாம் ரொம்ப அன்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஒரு மாதிரி நான் சீக்கிரம் படுக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குது அப்படின்ட்டு படுக்க போனார். காலையில் எங்களெல்லாம் எழுப்பி விட்டு, எனக்கு ரொம்ப வீசிங் ட்ரபிள் இருக்குது, பல்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட்டெல்லாம் குறைஞ்சி கொண்டு இருக்கு, அதனால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் அருணாச்சலத்துக்கு நம்ம குடும்ப நண்பர் அவரை ஃபோன் பண்ணி வர சொல்ல அந்த டெஸ்ட் பண்ணிட்டுனார். அதுக்கு பிறகு இல்லை வேண்டாம் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் நேரத்தில் எனக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாங்கினார். நடக்க முடியல, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குன்னாரு. ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றணும். ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவர் கண்ணு சொருக ஆரம்பிச்சு. அதை பார்த்து எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா கண்ணு சொருகுது மேலே அப்படியே பார்க்குறாரு அப்படின்ட்டு இருந்தேன். ஆம்புலன்ஸ் போகும்போது இறந்துட்டார். பாதி தூரத்தில் போகும்போதே பையன், அவரோட சன் தீபக் அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா இறந்துட்டார், நேரத்தில் கொண்டு போயணும், அவங்க இறந்துட்டதாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னால் நம்பவே முடியலை. அவர் பேசாத நிமிஷமே இருக்காது, பேசிக்கிட்டே தான் இருப்பார். ராதா ரவி கூட கிண்டல் பண்ணுவார். ராஜேஷ்னா பேசும், அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது போய் பேசுறதுன்னு எப்படி சொல்கிறீங்க, ராஜேஷ்னாலே பேசும், அது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 ஹவர்ஸாக என் அண்ணன் பேசாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம் விடாமல் வாயை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த நேரம் பார்க்கும்போது அவர் வாய் மூடி கண்ணு மூடி அவர் பேசாமல் படுத்திருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. எல்லாரோடையும் நட்பு வச்சிருப்பார். அரசியல்வாதிகள், கலைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரோடையும் கான்டாக்ட் வச்சிருப்பார். அதனால் எல்லோருக்கும் ஷாக் போகும். ஊரில் இருந்தெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவரோட ஆத்மா சாந்தி எடுக்கும். நல்ல எண்ணம் உடையவர், பாசக்காரர், ரொம்ப பாசமுடையவர். அந்த பாசமுடைய அவர் ஆத்மா சாந்தி அடையவர். எல்லாம் இறுதி சடங்கு நடக்கும். அதாவது மக வந்து கனடாவில் இருக்கா ஃபேமிலியோட. ஆமாம், இன்னும் சின்ன அண்ணன் மஸ்கட்டில் இருக்கு. அதனால் அவங்கெல்லாம் பிறட்டு வர்றதுக்கு மச்சன துபாயில் இருக்காரு. அதனால் அவங்களை பிறட்டு வர்றதுக்கு எப்படியும் 48 hours ஆகும். அதனால் எப்படி 2 நாள் குறையாமல் அதை கழிச்சு தான் நம்ம இறுதி சடங்கு செய்யணும். 2 நாளுங்கிறது இங்கே வைக்கிறதுக்கு சாத்தியமாகுமா, அல்லது மார்ச்சரியில் வச்சு திரும்ப 3ஆம் நாள் கொண்டு வந்து ஒரு நாளில் எல்லாத்தையும் பார்க்க வச்சு எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. அதனால் இன்னும் ஒரு 2 hours 3 hours கழிச்சு தான் எப்போ எடுக்கிறவங்கிறது தெரியும். எந்த கல்லறை? அது கீழ்ப்பகுதி செமெட்ரியில் ஏற்கனவே தாய் தந்தையாரோட கல்லறை இருக்குது. அதுக்கு மேலே மனைவியோட, எங்கள் அண்ணியாரோட கல்லறை. அதுக்கு மேலே இவரோட பாக்ஸை சொருகுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. நான் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று பாடியை வைக்கிற சிஸ்டத்தில் இருக்குது. அதனால் அவங்க மனைவி மேலேயே இவரோட பாடியை இன்சர்ட் பண்ணி கல்லறை. அது ஒரு 2 hours தெரிய வரும். நன்றி.